ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட யோகங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பெறப் போகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு. 17 நாட்கள் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பார்.
அதே நேரம் சூரியனோடு கேது சேர்ந்திருப்பதால் சில தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். சில அவமானங்கள், பிள்ளைகளுக்கு அவமானங்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்ற தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு புதிய, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய திட்டங்கள், புதிய வியாபாரங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு. ஆக புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய பதவிகள், நல்ல பதவி உயர்வுகள், நல்ல வேலை, வருமானம், பதவி கண்டிப்பா ஒரு டீப் ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம் முன்னேற்றம் ஆகிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே டீப் ப்ரொமோட் ஆகிருந்தால் அவங்களுக்குலாம் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு, புதிய பதவிகளை கிடைக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். புத்துணர்ச்சியோடு, புது வேகத்தோடு, நல்ல ஒரு திறமையாக செயல்படக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா வரிசைய கிரக மாளிகா யோகம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிதுனத்திலிருந்து கிரகங்கள் தொடர்ந்து இருக்கு. சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் அதிர்ஷ்டக்காரகன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ நினைத்த காரியம்லாம் வெற்றி அடையும். ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பூமி யோகங்கள், சொத்து யோகங்கள் கிடைக்கும். அரசாங்க அரசியல் பதவி யோகங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது. அது எந்தவித மாற்று கருத்தே கிடையாது. நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் என்பது மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நல்ல வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு புதன் அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டது, கல்வித்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் விருதி அடையக்கூடிய நிலையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அப்போ பொதுவாக ராணுவமும் காவல்துறை போன்ற உத்தியோகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு IAS, IPS, இராணுவத்தில் பெரிய உயர்ந்த அதிகாரி ஆவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் 10ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் ரீதியான பயணம், அற்புதமான பயணமாக கொடுப்பார். நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார். நல்ல செல்வத்தை கொடுப்பார். இது ராஜகிரகம். 3ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, மிகப்பெரிய பதவி யோகத்தை, மிகப்பெரிய செல்வ யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 12ஆம் இடத்துல கனவெல்லாம் நனவாகக்கூடிய இடத்தில் உங்களுக்கு 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உள்நாட்டு வியாபாரத்தை விட வெளிநாட்டு, அதாவது உள்நாட்டில் ஒரு வியாபாரம் டீப் ப்ரொமோட் ஆகி, ஒரு தொழில் டீப் ப்ரொமோட் ஆகி, தொழில் முன்னேற்றம் குறைந்து அது வெளிநாட்டு கொண்டு போகும்போது, வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு உங்கள் தொழிலை கொண்டு போகும்போது பிரமாதமாக இருக்கும். டாப்பில் வருவீங்க. இங்கே ஒரு தொழில் பாதிப்பு, வேறு இடத்துல உங்கள் தொழில் பயங்கரமாக பிரமாதமாக முன்னேறும், சூப்பராக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் திறமைக்கு, மூளைக்கு, அறிவுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வந்துருச்சு, நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துருச்சு, புதிய மாற்றம் வந்துருச்சு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக அரசாங்க அரசியல்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, தொய்வு ஏற்பட்டாலும் ஒரு புதிய பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு, புதிய பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன் சிம்மராசினியர்களே. அதே நேரம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படியெல்லாம் ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதே நேரம் இது சித்தர்கள் சொன்ன முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எப்பயுமே ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. என்ன காரணம்? ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும். 2 காரணம் மட்டும்தாங்க. ஏன்னா பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.